வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓவராலாக இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ மாதமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி தமிழர் திருநாள், மார்கழியிலேருந்து தைக்கு மாறுறோம். ஸோ இது எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்குமே இது ஒரு முக்கியமான மாதம். பொங்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் இருக்குது. சரி, இந்த மாதத்தில் எந்த கிரகநிலை எப்படியெல்லாம் மாறுது, என்னென்ன நல்லது நம்மளுக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் கல்யாணம் தேடுறவங்களுக்கு கை கூடும். அது ஏன்னா தை மாதம் கல்யாணம் கை கூடுற மாதம் இது. வேலையில் ப்ரமோஷன் ரெடி ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணோன்றது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். சிங்கம், சிம்மம். இந்த சிங்கம், இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் நீங்கள் யாருன்ட்டு. சிங்கம் மாதிரி இருக்க இந்த சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போன வருஷம்லாம் உருட்டி எடுத்துருச்சு. இந்த வருஷம்லாம் குரு பயிற்சிலாம் நிறைய நடக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஜனவரி 2026 எப்படி இருக்க போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எல்லாத்துலேயும் வின் ஆவீங்க சார். சரிங்களா? ஏன்னா சிம்ம ராசியில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க, காவல், இல்லை நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே எடுக்கிற முயற்சிகள் சூப்பராக வெற்றி அடையும். சரிங்களா? நீங்கள் ப்ரமோஷன், இல்லை புதுசாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க, புதுசாக ஏதோ ஒரு விஷயம் லான்ச் பண்ணுறீங்க, அந்த முயற்சிகள் நிறைய கை கொடுக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் சிம்ம ராசிக்கெலாம் ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ, நகை வாங்குறீங்களோ, நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜோதிடரை பார்த்து ஒரு தடவை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா அஷ்டம சனிலாம் நடக்கிறதுனால நம்மளை சில குழப்பங்களில் தள்ளி விட்டுரும். அதனால் ஒரு தடவை ஜோதிடரை பார்த்துட்டு கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? பணம் வரும், ஆனால் செலவோடு வரும். செலவு கூடவே சேர்ந்து வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன கணக்கு வழக்குன்றதை எழுதி கையில் இந்த நம்பர்ஸ் இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ போச்சுன்றதை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னாவே ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சுப விரயம் நிறைய வரும் சார். சுப விரயம் வருதுன்னா அச்சோ விரயமா அப்படின்னு நினச்சாதீங்க. சுப விரயம் அப்படின்னா என்ன, நல்லது நிறைய நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் சுப விரயம் வருது. சரி, என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு நேரம் நல்லாயிருக்கு. சரிங்களா? நீங்கள் நம்ம எப்பயுமே சொல்கிறது அதான், நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குன்ட்டு அந்த டைம்லேயே ஓடாதீங்க. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த நாள், எந்த நேரம், எந்த ஹோரை நல்லதுன்றதை பார்த்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னா வின் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, திருமணம்ன்றது அந்த 10 பொருத்தங்களை தாண்டி பெயர் பொருத்தம், பச்சி பொருத்தம்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃபு ஜம்முன்னு இருக்கும். சரிங்களா? நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடைப்பாங்க. சூப்பர். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் தேடுறீங்கனாலும் அமையறதுக்கு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்குது. என்ன கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் கடன்லாம் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் உங்களுக்கு ஜென்ரலாக சிம்ம ராசிக்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் சண்டை வச்சுக்க மாட்டாங்க, பகைச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா சிம்மம் எல்லாரையும் அடித்து தொலைச்சி எடுத்துரும். ஆனால் இந்த ஒரு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கிட்டேயே நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, சிங்கத்தை சீண்டிட்டு போவாங்க. அது எல்லாமே குறையும். இந்த ஜனவரி மாதம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் நிறைய பிரச்சனைகளை உடல் அளவு, முக்கியமாக மன அளவில் நிறைய உருட்டி பரட்டி எடுத்துகிட்ருக்கோம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கு ரொம்ப சூப்பரான டைமுங்க இது. சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போயிட்டு குருமார்களை போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுவும் சிவன் கோவில், சித்தர்கள் கோவில், ஜீவ சமாதிகள் இதெல்லாம் போயிட்டு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று, தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம முன்னாடி சொன்னதான், நீங்கள் ஏதோ ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, புது ப்ராடக்ட் லான்ச் ட்ரை பண்ண போகிறீங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க, இந்த தொழில் சம்மந்தமாக நீங்கள் முன்னேறதுக்கு சகல வாய்ப்புகளும் உங்களுக்கு கொட்டி இருக்குங்க. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் நல்லபடியாக ப்ராஃபிட் வரும். அதாவது இந்த ஜனவரி மாதம், ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் நல்ல நல்ல ப்ராஃபிட் வரும். இந்த ஜனவரி மாதம்னா சூப்பராக ப்ராஃபிட் வரும். நம்ம சொன்னது இதுதான்,
கண்டிப்பாக ப்ராஃபிட்டு செலவோடு வரும். ஆனால் நல்ல செலவோடு வரும். நீங்கள் பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அந்த பணத்தை எடுத்து அந்த பிஸ்னஸ்லேயே முதலீடு பண்ண முன்னேறுவீங்கன்றது தெரிஞ்சுதுன்னா தாராளமாக போட்டு முன்னேற வழியை பாருங்கள். டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டியது வந்து அந்த பண விஷயம். எதில் எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அந்த கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. குடும்பத்தை வந்து நம்ம சிம்மராசி எப்போ நான் சொன்னால் நீ கேளு, எதுக்கு நான் சொல்கிறத தாண்டி ஏன் செய்கிற அப்படின்னு கேட்போம் நம்ம. இந்த வருஷம் அப்படி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது முக்கியமாக வீட்டில் ரொம்ப பொறுமையாக இருங்க. பசங்க மனைவி மாதிரிலாம் சேட்டை பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷமாக வந்துடும். அவங்க மேலே தப்பில்லை, நம்ம கிரகநிலை அப்படி இருக்குது. இது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு சூப்பர் மாதமாக இருக்குங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. அதுவும் யாரா நீங்கள் ஐயனார், கருப்பசாமி இந்த மாதிரி குலதெய்வம் கோயில் தான் கண்டிப்பாக போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு வாங்க. குடும்பத்தோட பங்கு புள்ள குட்டி குடும்பத்தோடு போயிட்டு வர உங்களுக்கு வந்து நல்ல பலன் தருவாங்க. நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சூப்பராக கை கொடுக்கும். சத்யநாராயணா இவரை வழிபடுறதும் ரொம்ப நல்ல கை கொடுக்கும். நீங்கள் வந்து சிவபெருமானே ராகு காலத்துலலாம் போயிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல கை கொடுக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தா கையில் காசு வரும், ஆனால் செலவோடு வரும். அதனால் என்ன பண்ணணும், கையில் காசு வரும்போதே சுப விரயம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் விதியை மதியால் ஜெயிச்சிடலாம். குடும்பத்தில் வந்து நீங்கள் பொறுமையை காத்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷங்கள் நல்லா நிலைக்கும். நீங்கள் வேலையில் வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் உங்ககிட்ட இந்த ஒரு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ரொம்ப விளையாடி இருப்பாங்க. இப்போ வேலையில் நீங்கள் இறங்கி விளையாட வேண்டிய நேரம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சகல வாய்ப்புகளும் இருக்குது. அதுவும் நீங்கள் ப்ரமோஷனும் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ்லேயும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த 1-1.5 வருஷத்தை விட்டது எல்லாத்தையும் இப்போ பிடிங்க. இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு நம்ம என்னென்ன நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும், யாருக்கு நல்ல வேலை கிடைக்கும், யாருக்கு நல்ல மகப்பேறு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், எப்படி அந்த கல்யாணத்தை பாசிட்டிவாக மாற்றுறது, யாருக்கு காதல் கைகூடும், யார் வெளிநாடுக்கு போகலாம், யாருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஏன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. இது ஒரு கோடி பேருக்கு இது பொதுவான விஷயங்கள். இது வந்து ஒரு 50% நடக்குங்க, இல்லை அதுக்கு கம்மியாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து எக்கச்சக்கமாக மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி கட்டங்கள் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் இது இப்போ நம்ம சொன்னது பேஸ். பொதுவான விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச 100% சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு 100% நடக்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று கேட்கணும். சரி, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா தனி நபர் ஆலோசனைக்கு என் நம்பர் கீழே இருக்குது. தனிநபர் ஆலோசனை அப்பாயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஃபோன் கால்லையே உங்களுக்கு ஃபுல் அப்பாயின்மெண்ட் கன்சல்ட்டிங் தரேன். அது பிரகாரம் நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த மாதம் வந்து தை வர ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தை ஸ்டார்ட் ஆனாலே வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கல்யாணத்துக்கு இருக்கவங்களோ, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ, இல்லை வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களோ எல்லாருமே இப்போ பண்ணுங்க. ஏன்னா வெளிநாட்டுக்குலாம் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுறது, ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்கள அவங்க இந்த பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர்னு ஒரு பெரிய லீவு கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே முக்கியம்னா இது நடக்காது, இது அப்படி தான், இது சும்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது முதல்ல நடக்க போகிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது ஒன்று நடக்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம நிறைய தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். இந்த தெய்வ வழிபாடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் ஃபாலோ பண்ணனா அந்த விஷயங்கள் வந்து தடைகளை உடைச்சி அதை வெளியே அதை உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் முன்னாடியே சொன்னது தான். உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன், பொதுவான தெய்வ வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்கள் ஜாதகத்துக்கு அக்யூரேட்டாக எந்த தெய்வத்தை பிடிக்கணும், எந்த கோவிலை பிடிக்கணும், இல்லை எந்த உபாசனை தெய்வத்தை பிடிக்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குபேர ஸ்தலம்னு ஒன்று இருக்குது.
சரிங்களா? உங்க ஜாதகத்துல குபேர ஸ்தலம் எது? குபேரர் கோவில் போனா பணம் வரும்ன்றது இல்ல. அப்ப முருகரோ, பெருமாளோ தரமாட்டாரா? அப்படி கிடையாது. உங்க ஜாதகத்துக்கு எந்த கடவுள், எந்த கோவில்கள் குபேர சம்பத்து தரும்ன்றது இருக்கு. அத பார்த்து சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண இது எல்லாம் ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடு மட்டும் இல்லங்க. இதுல வந்து எந்த மாரி கலர் துணிகள உடுத்துறோம், எந்த மாரி உணவு முறைகள சாப்பிடுறோம். ஏன்னா ஒவ்வொன்னுமே ஃப்ரீக்வன்சி. எல்லாமே ஆண்டவன் தந்தது. ஒவ்வொன்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண நீங்க வாழ்க்கையில ஒரு படி முன்னேறிட்டே இருக்கலாம். இத கேட்டோனே எல்லாமே கம்ப்ளீட்டா தலைகீழா மாறிடுமா? என் கடன் பிரச்சனைலாம் போயிடுமா? அப்படின்னா, நீங்களே யோசிங்க. அது நடக்குமா? ஒரு வீடியோவ கேட்டு நடக்குமா? கஷ்டம். ஆனா, நான் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு படி மேல போனா கண்டிப்பா போவீங்க. ஒரு ஏலேருந்து அப்படியே இசட்டுக்கு போய்ட்டோம். 1லேருந்து 14வது கொஸ்டினுக்கு போயிடுவீங்கன்னா, அந்த அந்த கொஸ்டின் நீங்களே கேட்டு பாருங்க. போக முடியுமா ஒரு வீடியோவ பார்த்துன்னு. ஆனா 1லேருந்து 2வது படி, 3வது படி கண்டிப்பா போவீங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. இத ஃபாலோ பண்ணுங்க. நல்லா பயன்பெறுங்க. நீங்க பயன்பெறணும்னு தான் இவ்வளோ ஆசையா சொல்றோம். நல்லா பயன்பெறுங்க. நல்ல விஷயம் நடந்த உடனே கமெண்ட்லேயே போடுங்க. அது எங்களுக்கும் நிறைய சந்தோஷம் தரும். அடுத்த வீடியோ போட. ஸோ இந்த ஜனவரி 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமா சூப்பர் மாசம். இந்த வருஷமே சூப்பர் வருஷம். இந்த மாசம் தொடக்கமே உங்களுக்கு சூப்பரா அமைய டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துடன்.